வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு another episode of ஐபிஎல் மேட்ச் ப்ரிவியூஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிற கேம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேம். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு கேமும் கூட. நம்ம ஆல்ரெடி இந்த பிளே ஆஃப்ஸில் குவாலிஃபயர் 1 பார்த்துட்டோம். ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ஆடினாங்க. அபாரமான ஒரு வெற்றியை கைப்பற்றி ஆர்சிபி வந்து ஃபைனல்ஸுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பஞ்சாபும் அகமதாபாத்துக்கு டிராவல் பண்ணி அங்கே வெயிட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா குவாலிஃபயர் 2 ஆடுறதுக்கு. அந்த குவாலிஃபயர் 2க்கான தேர்வு போட்டி தான் இன்னைக்கு நடக்க போகிற இந்த எலிமினேட்டர் அப்படின்ற பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு டீம் கண்டிப்பாக எலிமினேட் ஆக போகுது. இந்த மேட்ச் வந்து அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் 3 and 4 ஃபினிஷ் பண்ண 2 டீம்ஸுக்கு நடுவில் தான் நடக்க போகுது. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அது நம்பர் 3ல ஃபினிஷ் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் நம்பர் 4ல ஃபினிஷ் பண்ண மும்பை இந்தியன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்சை தோக்குறவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. இதுக்கு மேலே பயணிக்க மாட்டாங்க. இந்த பிளே ஆஃப்ஸில் இந்த மேட்ச்சை ஜெயிக்கிறவங்க பஞ்சாபை ஃபேஸ் பண்ணுவாங்க அகமதாபாத்தில் குவாலிஃபயர் 2க்காக. அந்த குவாலிஃபயர் 2 ஜெயிச்சா ஃபைனல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு லாங் ரூட் தான் ஃபைனலுக்கு, ஷார்ட்கட் கிடையாது. ஷார்ட்கட் ஆல்ரெடி குவாலிஃபயர் 1 ஜெயிச்ச டீம் எடுத்திருப்பாங்க. பட் இந்த எலிமினேட்டர் ஆடுற டீமுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு ரவுட் தான் இது. பட் இதையும் தாண்டி ஒரு சான்ஸ் இருக்குது அவங்க அந்த ஃபைனல் போக, அந்த ஃபைனலை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோட தான் இந்த 2 டீமுமே ஆடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இந்த 2 டீமுமே இந்த சீசன் ஃபுல்லாக நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க. அதில் மிக முக்கியமாக குஜராத் டைட்டன்ஸ் நிறைய வாரங்கள் அவங்க டாப் ஆஃப் த டேபிளில் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லாஸ்ட் 2 கேம்ஸ் அவங்க வந்து உதப்பட்டாங்க. அந்த லாஸ்ட் 2 கேம்ஸ் அவங்க வாங்கின அந்த லாசஸ்னால அவங்களால அந்த டாப் 2 ஃபினிஷ் பண்ணி குவாலிஃபயர் 1 ஆட முடியல. அந்த சிச்சுவேஷனில் இப்போ எலிமினேட்டர் ஆட வந்திருக்காங்க. பட் இப்போ அவங்க டீம் முன்னாடி இருந்ததை விட வீக்கர் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவைலபிலிட்டி இஷ்யூஸ். ஐபிஎல் ஒரு வாரம் நின்று போச்சு, எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இப்போ அந்த கதை எல்லாமே நமக்கு தெரியும். அதனால ஜாஸ் பட்லரும் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆட போகிறது இல்லை. ககிசோர் ரபாடாவும் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஆட போகிறது இல்லை. ககிசோர் ரபாடா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து ஜாஸ் பட்லர் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸை வந்து ஒரு சீரீஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சீரீஸில் இப்போ ஜாஸ் பட்லர் இடம் பெற்று ஆடிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது ப்ராபப்ளி குஜராத் வந்து இதுக்கு முன்னாடியுமே குஜராத் மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு விமர்சனம் வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா, சாய் சுதர்ஷன் சூப்பராக ஆடிட்டு வராரு, சுப்மன் கில் சூப்பராக ஆடிட்டு வராரு, நம்பர் 3ல ஜாஸ் பட்லர் ஆடிட்டு இருந்தாரு. அந்த டாப் 3யை தாண்டி அதுக்கு மேலே ஒரு விக்கெட் விழுந்தா கூட அதுக்கப்புறம் வர்ற பேட்ஸ்மேன் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை அப்படின்றத நம்ம வச்சுட்டு இருந்த ஒரு விமர்சனம். இப்போ அந்த டாப் 3ல முக்கியமான பேட்ஸ்மேனான ஜாஸ் பட்லரும் இல்லை அப்படின்றப்ப இப்போ ஒரு விக்கெட் விழுந்தாலே அடுத்து வர போகிற பேட்ஸ்மேன் அந்த அளவுக்கு நல்ல பேட்ஸ்மேனான்ற ஒரு கேள்வி வருது. இந்த சீசனில் ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி பெரிய மேட்ச்சில் அவரை நம்ப முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவைலபிலிட்டி இஷ்யூஸ்க்காக பிசிசிஐ டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணலாம்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வந்திருக்கிறது குசல் மெண்டிஸ். யாருக்கு பதிலான்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு பதிலாக. பட் ஜாஸ் பட்லருக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிளேயர் கொண்டு வரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பேரிசனே ஜாஸ் பட்லர் எந்த அளவுக்கு நல்ல பிளேயராக இருக்கிறோ அதே அளவுக்கு வந்து இந்த பிளேயரும் ஒரு குவாலிட்டி பிளேயரா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். கம்பேரிசன் ஜாஸ் பட்லருக்கும் இந்த பிளேயருக்கும் தான் இருக்கும். அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா குசல் மெண்டிஸ் அந்த அளவுக்கு நல்ல பிளேயரான்னு கேட்கும் போதே இல்லை அப்படின்ற ஆன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. சரி, இப்போ குசல் மெண்டிஸுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் நம்பர் 3ல ஆடுவார். சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல குசல் மெண்டிஸ் அப்படின்னா நம்பர் 4ல ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் ஆடி ஆகணும். அண்ட் 5ல வந்து ஷாருக் கான் ஆடுவார். போன மேட்ச் ஷாருக் கான் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. பட் அதை அவரால் கண்டினியூ பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. நம்பர் 5ல ஷாருக் கான். அப்போது 6, 7 இங்கே தாங்க இன்னும் பெரிய பிரச்சனை வருது குஜராத் டைட்டன்ஸுக்கு. நம்பர் 6ல ராகுல் தெவாட்டியா அண்ட் நம்பர் 7ல ரஷீத் கான் இறக்குறாங்க. நம்பர் 7லயே ரஷீத் கான் இறங்குறாருன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிளே ஆஃப்ஸ்லேயே மீதி இருக்கிற 3 டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நம்பர் 7 பேட்ஸ்மேன் எவ்வளோ பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் இருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஆர்சிபிக்கு டிம் டேவிட் இன்ஜூரான காரணத்தினால ரொமாரியோ ஷெப்பர்ட் அல்லது வந்து குருணால் பாண்டியா அங்கே இறங்குவார் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது. இன்கேஸ் டிம் டேவிட் ஃபிட்டாக இருந்தால் அவர் தான் அங்கே நம்பர் 7ல இறங்குவார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங், மார்க்கஸ் டாய்னிஸ் மாதிரியான பிளேயர்ஸ், ஈவன் அஸ்மத்துல்லா உமர்சாய் கூட ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இவங்க தான் அந்த நம்பர் 7 பொசிஷனில் இறங்குவாங்க. அதாவது அந்த 5 டவுன் 5வது விக்கெட்டில் இறங்குவாங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 5வது விக்கெட்டில் எதர் ஹர்திக் பாண்டியா இல்லை நமன் தீர் இறங்குவார். எப்படி பார்த்தாலுமே இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ப்ராப்பர் ஃபினிஷர்ஸ். பட் குஜராத்துக்கு அந்த ரோலை ராஷித் கான் பண்ணணும். அதுவே ஒரு பெரிய பிரச்சனைங்க குஜராத்துக்கு. ராகுல் தெவாட்டியாவும் முன்ன மாதிரிலாம் பெரிய ஸ்கோர்ஸ்லாம் அடிக்கிறது இல்லை. அவரால் என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 பால் 20 ரன் அடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் அடித்தா பத்தாது அப்படின்றது தான் குஜராத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இப்போது அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது.
சரித் அசலங்காவை டாப் ஆஃப் தி ஆர்டர் ஆடாமல் வாஷிங்டன் சுந்தருக்கு நம்பர் 3ல சான்ஸ் கொடுத்தா இந்த பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் வந்து பெருசுப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி அதாவது கொஞ்சம் வந்து இன்னொரு லாங்கர் ஆக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் எப்படி நீங்கள் ஒரு குசல் மெண்டிஸை நீங்கள் அந்த இடத்துல ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லை, அந்த குசல் மெண்டிஸுக்கு பதிலாக ஓவர்சீஸ் பிளேயராக தசுன் ஷானகாவை ஆடலாம். தசுன் ஷானகா ஸ்ரீலங்காவை சேர்ந்த பிளேயர், ஒரு ஃபாஸ்ட் மீடியம் பேசர் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். நல்லா பேட்டிங் ஆடுவாருங்க. அவருடைய எபிலிட்டி வந்து மெயினான எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரன் சேசஸில் பெருசாக ப்ரெஷர் எடுத்துக்காம ப்ராப்பராக கூலாக காமாக ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான பிளேயர்ஸு குஜராத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஷிஷ் நெஹ்ராக்கு ரொம்ப பிடிக்கும். தசுன் ஷானகாவா ஜிடி ஆடினா நல்லாயிருக்கும். பட் அதை தசுன் ஷானகாவை ஆடணும் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை நம்பி நம்பர் 3ல ஆடணும். ஒரு ப்ராப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை ஆடணும். என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம என்னதான் வந்து குஜராத்துடைய பேட்டிங் மேலே வந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சாலும் குஜராத்துடைய பவுலிங் இந்த சீசனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் அட்டாக்ஸாக இருந்திருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அதில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை ராஷித் கான். ராஷித் கானுக்கு இது வந்து ஒரு வேர்ஸ்ட் ஐபிஎல் சீசனாக அமைஞ்சிருக்கு. என்னதான் குஜராத்தோடைய பவுலிங் அட்டாக் நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் ராஷித் கான் இந்த சீசனில் ரொம்பவே வேர்ஸ்டாக தான் பவுலிங் போட்டிருக்காரு. அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அவருடைய நம்பர்ஸ் நீங்கள் அவருடைய எக்கானமி பார்த்தாலும் சரி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. நிறையா பேட்ஸ்மேன் 6 அடிச்சிருக்காங்க ராஷித் கானுக்கு அகெயின்ஸ்டாக. ஒரு பாயிண்ட்லலாம் ராஷித் கான் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. அந்த ரிதம் இருந்தப்ப பேட்ஸ்மேனால அவர் 6 அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெப்புடேஷன் தான் வந்து ராஷித் கான் வச்சிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசன் அப்படி இல்லை. எல்லா பேட்ஸ்மேனுமே 6ம் 4ம் அடிச்சிட்டு இருக்காங்க ராஷித் கான் பாலில். இன்னொரு பக்கம் அவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மேட்ச்சில் கூட ரெகுலர் இன்டர்வல்ஸில் விக்கெட் எடுப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து விக்கெட்ஸ் வரல. ஸோ அவருடைய பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கட்டும், ஆவரேஜாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் குஜராத் டைட்டன்ஸுக்கு இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு ஸ்பின்னர் தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் கிஷோர், அவரும் நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாரு. இன்கேஸ் வாஷிங்டன் சுந்தர் இந்த 11ல் ஆடினா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஒரு 3rd ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் வரும் அப்படின்றதுமே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் குஜராத்துக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்க அந்த ரூட்டில் போகிறாங்களா இல்லையான்னு. ஆனால் குஜராத்தோடைய ஸ்பின் பவுலிங்கில் முக்கியமாக ராஷித் கானுடைய ஃபார்ம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய பவுலிங் ஏன் பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் அட்டாக். ஆஷிஷ் நெஹ்ரா கோச்சாக இருக்காரு. ஆப்வியஸ்லி பேஸில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறான்றதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் ஃபினாமினலாக இருந்திருக்காரு. அதுவும் முக்கியமாக அந்த ஒரு பால் உள்ள சீம் பண்ணி எடுத்துகிட்டு வருவார் ரைட் ஹேண்டருக்குள்ளே. அந்த பாலை வச்சு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இந்த சீசன். இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா, யாருமே எதிர்பார்க்கலாங்க பிரசித் கிருஷ்ணா கிட்டேருந்து இந்த சீசன் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு. இன்னுமே அதிக அளவில் பாராட்டப்படாமல் போகிறாரோன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. கொஞ்சம் அண்டர் அப்ரிஷியேட்டடாக இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்பிள் கேப் லீடர் போர்டில் இருக்காருங்க. ஃபினாமினலான பவுலிங் ஃபார்மில் இருக்காரு, ரிதமில் இருக்காரு. லைன்ஸ் அண்ட் லென்ஸ் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் பேஸும் அற்புதமாக யூஸ் பண்ணுறாரு. ஒரு பால் 140க்கு மேலே போட முடியுது, அதுக்கு அடுத்த பாலே 110ல் போட முடியுது. அந்த மாதிரியான ஒரு வேரியேஷன் வச்சிருக்காரு, சேஞ்ச் ஆஃப் பேஸ் வச்சிருக்காரு. அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸை வச்சு நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு இந்த சீசன். இந்த பர்டிகுலர் விக்கெட் முல்லன்பூர் விக்கெட் வந்து அவருக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸ்கொயர் லேகாக இருக்கட்டும், கவராக இருக்கட்டும், பாயிண்டாக இருக்கட்டும், அவ்வளோ ஈஸியாக அங்கே வந்து பவுண்டரிஸ் அடிக்க முடியாது. மிக முக்கியமாக மிட் விக்கெட் மேலே தூக்கி அடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த காரணத்தினால முகமது சிராஜ் மாதிரியான பவுலர்ஸை நீங்கள் ஸ்ட்ரைட்டில் ஆடணும். அவருடைய அந்த சீம் பவுலிங் வேரியேஷன்ஸ் பார்க்கும்போது, மிக முக்கியமாக சீம் மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது ஸ்ட்ரைட் பேட்டில் சிராஜ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நியூ பாலில். இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணா, முல்லன்பூர் விக்கெட்டில் நம்ம குவாலிஃபயர் 1ல் பார்த்தோம் வேரியபிள் பவுன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி விக்கெட்டாக இருந்தால் பிரசித் கிருஷ்ணாவுடைய ஹைட்டுக்காக இருந்தாலும் சரி, அர்ஷத் கான் அவருமே அந்த மாதிரியான விக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். ஜெரால்டு கூட்ஜி வச்சிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். அவருக்கும் இந்த மாதிரியான விக்கெட் கண்டிஷன்ஸ் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவருமே கொஞ்சம் வந்து ஷார்ட்டர் லென்ஸ் போடுவார், ஸ்லைட்லி பேக் ஆஃப் லென்த் போடுவார். அண்ட் இஷாந்த் சர்மா அவங்க ஆடினா கூட இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குஜராத்துக்கு அத்தனை பேஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் பிச்சில் கண்டிப்பாக இதுக்கான எல்லா விதமான ஒரு அட்வான்டேஜும் இருக்கும். ஒரு நல்ல பேஸ் பவுலிங் அட்டாக்கான எல்லா அட்வான்டேஜஸும் இந்த பிச்சில் நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்படின்றப்ப என்ன மாதிரியான 11 கொண்டு வராங்க, யாரை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக இந்த சீசன் பிரசித் கிருஷ்ணா இம்பாக்ட் பிளேயராக வந்திருக்கிறாரு ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலாக. இந்த அதுவும் முக்கியமாக சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக. ஸோ யாரை வந்து இம்பாக்டை கொண்டு வராங்க, என்ன மாதிரியான பவுலிங் அட்டாக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். தசுன் ஷானகாவை ஆடினா இன்னொரு ஒரு மீடியம் பேசர் இந்த விக்கெட்டில் கிடைப்பாங்க அப்படின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் தசுன் ஷானகாவை ஆடணும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு.
இன்னொரு பக்கம் ஜாம்பவான் சைடு 5 டைம் ஐபிஎல் வின்னர், எக்ஸ்பீரியன்ஸ்ட் கஸ்டமர்ஸ் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை வந்து நிறையா டீம்ஸ் வந்து ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது ஃபைனலுக்கு போன ஆர்சிபியாக இருக்கட்டும், குவாலிஃபயர் 2ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பஞ்சாப் கிங்ஸாக இருக்கட்டும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாலே கப்படிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு தான் வந்து ஃபேன்ஸ் அளவில் போய்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே அதுதான் நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் தே ஹாவ் அ குட் டீம், அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இந்த அவைலபிலிட்டி இஷ்யூஸ் மும்பை இந்தியன்ஸுக்கும் இருக்கு. எப்படி ககிசோர் ரபாடாவும் ஜாஸ் பட்லரும் குஜராத் டைட்டன்ஸுக்கு இல்லையோ, அதே மாதிரி ரயன் ரிக்கல்டன் கிடையாது. அனதர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவர் மிஸ் அவுட் பண்றாரு. பட் அவருக்கு பதிலாக ஜானி பேர்ஸ்டோவை ரீப்ளேஸ்மெண்ட்டா இன்ஸ்டன்டா சைன் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஜானி பேர்ஸ்டோ, ரோஹித் சர்மா, இதுதாங்க ஓப்பனிங். செம்மையா இருக்க போகுதுங்க, பட்டாசா இருக்க போது. அந்த பவர் பிளேல பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் முகமது சிராஜ் இருக்காரு. முகமது சிராஜுக்கு ஜானி பேர்ஸ்டோ அகைன்ஸ்டா ஒரு மாதிரி நல்ல ரெக்கார்ட் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த ஒரு ஃபைட் வந்து எப்படி போகுது அப்படின்னு. இன்னொரு ஒரு பிளேயர் இந்த மாதிரி அவைலபிலிட்டியில மிஸ் அவுட் பண்றது வில் ஜாக்ஸ். அவர் வந்து இந்த சீசன் பேட்டிங்ல அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படின்னாலும், பவுலிங்ல மிக முக்கியமான ஓவர்ஸ் போட்டு அங்கங்க விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த வில் ஜாக்ஸுக்கு பதிலாக சரித் அசலங்கான்னு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டரை வந்து எடுத்துருக்காங்க. அவருமே பேட்டிங் ஆல்ரவுண்டர், நல்லா பேட்டிங் ஆடுவார், ஆஃப் ஸ்பின் போடுவார். லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். அவர் அப்படியே ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்கும். சரித் அசலங்காவை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பெவன் ஜேக்கப்ஸ். இப்போ பெவன் ஜேக்கப்ஸ் ஒரு லோவர் ஆர்டர் பிளேயர், அது மிடில் ஆர்டர் பிளேயர். இப்போ அவரை வந்து அங்கே மிடில் ஆர்டரில் ஃபினிஷராக ஆடணும் அப்படின்னா திலக் வர்மாவை நம்பர் 3ல ஆடணும். திலக் வர்மா 3ல ஆடணும். நம்பர் 4ல சூரியகுமார் யாதவ் ஆடணும். அண்ட் நம்பர் 5ல ஆப்வியஸ்லி வந்து தி ரெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வில் ஹேவ் டு கம் இன். ஒரு நேஹல் வதேரா அங்கே ஆடணும், ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி அந்த பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் ஆகும். நம்பர் 7ல பெவன் ஜேக்கப்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. அப்படி பெவன் ஜேக்கப்ஸ் ஆடல, சரித் அசலங்கா ஆடுறாருன்னா அசலங்கா 3ல ஆடுவார். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலி ஒரு மிச்சல் சாண்டனர். இந்த மாதிரி தான் இந்த பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஐதர் வே எப்படி பார்த்தாலுமே இந்த பேட்டிங் ஆர்டர் நல்லா தான் இருக்கு. முக்கியமாக அந்த இந்தியன் மிடில் ஆர்டர் அப்படின்னு நான் சொல்றது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் நமந்தீர் ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்காரு. அந்த ஃபினிஷர் பொசிஷன்ல ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு டாப் ஆர்டர் பிளேயராக இருந்துட்டு அந்த ஃபினிஷர் ரோலை இவ்வளோ சூப்பராக பண்ணுறது அப்படின்றது வேற லெவல். ரிங்கு சிங்கோடைய ஃபார்ம் சரியா இல்லாததுனால இந்தியன் டீமுக்குமே அந்த இடத்துல ஒரு வேகன்சி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. சஷாங்க் சிங் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு இருக்காரு ஒரு காம்படிஷனா. சஷாங்க் சிங் கூட கம்பீட் பண்ற ஒரு லெவல்ல வந்து நமந்தீர் வந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்குமே ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு. தீபக் சஹர் ஃபிட்டா இருக்காரான்றது தான் கொஸ்டின். தீபக் சஹருக்கும் சரி, இப்போ நியூஸ்ல வந்து இதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திலக் வர்மாவுமே வந்து ஏர்போர்ட்ல அவருடைய போட்டோஸ் வந்திருக்கு, காலில் ஸ்ட்ராப் போட்டிருக்காரு, ஹாம்ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ராப் போட்டிருக்காரு அப்படின்னு. ஹோப்ஃபுல்லி எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் அப்படி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதுல தீபக் சஹர் ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு மாதிரி அன்சர்டனா இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல. தீபக் சஹர் ஆடினா சம பவுலிங் அட்டாக்கா இருக்கும். தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அந்த பவர் பிளேல போட்டுருவாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா சீட் கோட், அவர் வந்து எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ கொண்டு வந்து போட வைப்பாரு கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அவரும் போட்டார்னா விக்கெட் எடுத்துட்டே இருப்பாரு. இந்த சீசன் வந்து நம்ம எப்படி ராஷித் கானுக்கு வேர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோமோ, நம்பர்ஸ் அளவில் இந்த சீசன் பும்ராவுக்கு பெஸ்டா இருந்திருக்கு. 6.3 எக்கானமி, இது வரைக்கும் அவருடைய ரொம்ப கம்மியான எக்கானமி இந்த சீசன்ல தான் வந்திருக்கு. அவ்வளோ எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. பெருசா அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல அப்படின்றது, அதாவது பேட்ஸ்மேன் அவருடைய பால்ல பெருசா ரன் அடிக்க முடியல அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு பக்கம் அவருடைய பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் 14 பந்துக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதுல வந்து போயிட்டு இருக்காரு. ஃபினாமினல் ஸ்ட்ரைக் ரேட்ல பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் போடுற 2 ஓவருக்கு ஒரு விக்கெட்ன்ற மாதிரி அந்த இதுல அந்த ஒரு ஸ்டாட்ல இருந்து தெரியுது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இந்த சீசன் ஃபுல்லா போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஃபினாமினல் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அகெயின்ஸ்டா குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங் ஆடணும் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த 3 பேர் கண்டிப்பாக ஆடிடுவாங்க. இம்பேக்ட் பிளேயரா கரண் சர்மாவை உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பிச் கண்டிஷன்ஸ் ஒருவேளை ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா ஃபேவர் பண்ணாதுன்னு இவங்க நினைச்சாங்க, ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அஸ்வினி குமாரை கூட அவங்க உள்ள கொண்டு வரலாம். இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸா இன்கேஸ் சரித் அசலங்கா ஆடினா அவர் ஆஃப் ஸ்பின் போடுவார் அண்ட்
கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த சீசன் பெருசா அவரை பவுலிங்க்கு யூஸ் பண்ணிக்கல. என்ன காரணம் நமக்கு தெரியல. மேபி அவர் ஒரு இன்ஜுரிக்காக பெருசா அவரை யூஸ் பண்ணிக்காம இருக்காரா, அப்படி இல்லைன்னா மற்ற பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்களே நான் எதுக்கு பவுலிங் போடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. பட் T20 பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த டெத் பவுலர் ஹர்திக் பாண்டியா. நமக்காக T20 வேர்ல்ட் கப் கூட அவர் டெத்ல பவுலிங் போட்டு தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு பவுலராக இருக்காரு ஹர்திக் பாண்டியான்றப்ப அவரை நம்ம ரைட் ஆஃபே பண்ண முடியாது. அவருக்கு பவர் பிளேலையும் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் அவர் என்ன மாதிரியான ஒரு ரோல் எடுக்கிறாரு, அவர் பவுலிங் போடுறாரா இல்லையா அப்படின்னு. பட் ஓவரால் இந்த 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஆன் பேப்பர் மும்பை இந்தியன்ஸ் லுக்ஸ் பிரில்லியன்ட். அந்த டீம் அந்த 11 பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. எப்படி ஆடுறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கீ மேட்சப்ஸுக்கு வருவோம். முதல் விஷயமே நம்ம எல்லாரும் சொல்ற விஷயம் தான் டாப் 2 குஜராத்தினுடைய அந்த டாப் 2 அதுல ஒரு விக்கெட் போனா கூட குஜராத் ஒரு ப்ராப்ளம்ல இருப்பாங்க. இப்போ ஜாஸ் பட்லர் இல்லாத ஒரு நிலைமையில அப்படின்றது தான் நம்ம எல்லாருமே சொல்ற விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த டாப் 2 விக்கெட்ஸை வந்து யார் எடுக்க போறான்றது தான் கொஸ்டின். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மேட்சப், த ஃபர்ஸ்ட் மேட்சப் தட் ஐ வுட் சே இஸ் சுப்மன் கில் வர்சஸ் ட்ரெண்ட் போல்ட். ஓப்பனிங் பவுலிங்கே ட்ரெண்ட் போல்ட் தான் போட வாய்ப்பு இருக்கு. அப்படி போட்டார்னா அந்த முதல் ஓவர்லேயே சுப்மன் கில்லோட விக்கெட் எடுத்துட்டா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒன் சைடட் கேமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சுப்மன் கில்லோட விக்கெட்டை ட்ரெண்ட் போல்ட் எடுப்பாரா? ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், பாலை ஸ்விங் பண்ணுவார், லேட் ஸ்விங் பண்ணுவார், பாலை லைட்டாக உள்ளே கொண்டு வருவார், ஒரு இன்ஸ்விங்கர் போடுவார் ரைட் ஹேண்டர்ஸுக்கு. சுப்மன் கில்லுக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்விங்கர் ட்ரபிள் பண்ணியிருக்கு. ஸ்டம்ப் லைனில் போட்ட இன்ஸ்விங்கருக்கு அவர் அக்ராஸ் த லைன் ஆடி நிறையா மாட்டியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லைட்லி லெக் சைட் ஆஃப் த பால் தான் நிற்பார். அவர் வந்து பாலை பாடி லைனில் வந்து ப்ளே பண்ண மாட்டார் யூஸ்வலாக. அவர் கொஞ்சம் நகர்ந்து ஆடுற பிளேயர், அவர் வந்து லேட்டாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இன்ஸ்விங்கர்ஸை கொஞ்சம் லெக் சைட் ஆஃப் த பால் தான் இருந்தார்னா அந்த பேட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் ஒரு கேப் அவருக்கு ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே பால் போய் போல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஜாஸ்தி. இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இது அப்படியே நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒரு பிளேயரை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க ஃபார்மில் இருந்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது. சுப்மன் கில் சம ஃபார்மில் இருக்காரு, 600க்கு மேலே ரன் அடிச்சிருக்காரு இந்த ஐபிஎல்ல. அதை பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் டெக்னிக்கல் ஃப்ளாவை வந்து போல்ட்டால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. போல்ட்டுமே பழைய போல்ட் கிடையாது. அந்த பேஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிடுச்சு, அவருக்கு வயசாயிருச்சு. அதெல்லாம் இருந்தாலுமே அவருக்கு இருக்கிற அந்த ஸ்கில்லை வச்சு சுப்மன் கில்லை அவர் ட்ரபிள் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஒரு பக்கம் சொல்லுவோம். இன்னொரு பக்கம் சுப்மன் கில் இருக்கிற ஃபார்முக்கு இதெல்லாம் கவுண்டர் பண்ணியும் அவரால் ஆட முடியும். அதனாலேயே இது ஒரு பிரில்லியன்ட் மேட்சப். யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, 50-50 இருக்கும். பட் போல்ட் கில்லோட விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா மும்பை இந்தியன்ஸ் கையில் மேட்ச் போய் உட்காந்துரும். அதனால இது ஒரு முக்கியமான மேட்சப்பும் கூட. ரெண்டாவது மேட்சப் இதுவும் ரொம்ப முக்கியமான மேட்சப், ஜஸ்பிரீத் பும்ரா வர்சஸ் சாய் சுதர்ஷன். இந்த வருஷம் பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன் அப்படின்னா அது சாய் சுதர்ஷன் தான். பெஸ்ட் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு இந்த என்டையர் ஐபிஎல்ல. அண்ட் பெஸ்ட் பவுலருக்கு அகேன்ஸ்டாக இந்த பேட்ஸ்மேனை வந்து பார்க்க போகிறோம். பெஸ்ட் பேட்ஸ்மேன் வர்சஸ் பெஸ்ட் பவுலர் சாய் சுதர்ஷன் வர்சஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ரா கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிஸ்மிஸும் ஆயிருக்காரு. பெருசாக பும்ராவை வந்து அட்டாக் பண்ணி ஆடி இருக்காரா சாய் சுதர்ஷன் கேட்டால் இல்லை. ஆனால் அவர்கிட்ட டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்குங்க. பும்ரா வந்து என்னதான் நல்ல பவுலராக இருந்தாலும் டெக்னிக்கலி சவுண்டான பேட்ஸ்மேன் வந்து யார் பவுலிங் போட்டாலுமே நல்லா ஆடுவாங்க. சாய் சுதர்ஷன் கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குது. நம்ம ஒரு பையன் வேற, நம்ம கண்டிப்பாக பேக் பண்ணுவோம். பட் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுவுமே ஒரு பட்டாசான ஒரு மேட்சப் தான். இன்கேஸ் சாய் சுதர்ஷனோட விக்கெட்டை ஜஸ்பிரீத் பும்ரா ஏர்லி ஆன் பவர் பிளேல எடுத்துட்டாலும் மேட்ச் வந்து ஓவர் மும்பை கையில் இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த 2 ஓப்பனர்ஸில் யாராவது எந்த ஒரு ஓப்பனரோடைய விக்கெட்டுமே வந்து அந்த பவர் பிளேல போகக்கூடாது குஜராத்துக்கு. அப்படி இல்லாமல் ஐதர் போல்ட் டு கில் ஆர் பும்ரா டு சாய் சுதர்ஷன் ஒரு விக்கெட்டாக மாறுச்சு அப்படின்னா மும்பை கையில் மேட்ச் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இப்போ அந்த பக்கத்துக்கு சில மேட்சப்பும் பார்க்கணும் நம்ம. அதில் என்ன மேட்சப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் மேட்சப் என்ன பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் வர்சஸ் ரோஹித் சர்மா. இதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்சர் நடந்தப்போ ரோஹித் சர்மாவோடைய விக்கெட்டை சிராஜ் தான் எடுத்தாரு. சிராஜனுடைய அந்த சீமின் டெலிவரி அது கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை ட்ரபிள் பண்ணும். பட் இந்த மேட்சப்பில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் ஆட் பண்ணலாமே, முகமது சிராஜ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனர்ஸ் அப்படின்னே வச்சிடலாம். ஏன்னா இன்னொரு பக்கம் ஆட போகிறதும் ஜானி பேர்ஸ்டோக்கு அகேன்ஸ்டாகவும் முகமது சிராஜினுடைய அந்த சீமின் டெலிவரி கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதனால இது ஒரு ஃபேவரபிள் மேட்சப்பாக இருக்கும் முகமது சிராஜுக்கு. இன்னொரு பக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சூப்பரான மேட்சப். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் பர்டிகுலர் மேட்சப். என்ன மேட்சப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஷத் கான் வர்சஸ் ரோஹித் சர்மா. அர்ஷத் கான் லெஃப்ட் ஆர்ம் பேசர், நியூ பாலில் போட்டிருக்காரு. பாலை வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஆங்கிள் யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ப்ளஸ் லைட்டாக பால் அவரால் உள்ள ஸ்விங்கும் பண்ண முடியும். அந்த மாதிரி லேட் ஸ்விங் ஆச்சுன்னா ரோஹித் சர்மாவுக்கு பிரச்சனை. ஆனால் ரோஹித் சர்மா அவ்வளோ ஒரு ஈஸியாக வந்து அவுட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் கிடையாது. அவராலையும் அட்டாக் பண்ண முடியும் சில பவுலர்ஸை.
அர்ஷத் கான் கொஞ்சம் அந்த லைன் அண்ட் லென்த்தில் எரர்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரி எரர்ஸ்லாம் பண்ணார்னா தூக்கி 6 அடிச்சிருவாரு, எங்கேயோ தூக்கி சொல்லிடுவார் ஸ்டாண்ட்ஸுக்குள்ளே. அந்த மாதிரியான ஒரு மேட்சப் தான் இது. எனக்கு என்னமோ இது ரோஹித் சர்மாவுக்கு ஃபேவரபுளான மேட்சப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலி ரோஹித் சர்மாவுக்கு லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஒரு சின்ன ட்ரபுளும் இருக்குது. அதனால இது ஒரு சுவாரஸ்யமான மேட்சப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபைனல் மேட்சப் இது ஒரு ஹானரரி மென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்சப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுடைய ரொம்ப முக்கியமான அந்த பிளேயரான சூரியகுமார் யாதவ், அவர் தான் கீ பிளேயர் மும்பை இந்தியன்ஸுக்கு. செம ஃபார்மில் இருக்கார். இந்த ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்லேயுமே டாப் 5ல் அவர் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டே இருக்கார். அந்த மாதிரி பார்க்கும்போது சுப்மன் கில் ஒரு கேப்டனாக சூரியகுமார் யாதவோடைய விக்கெட்டை யாரை வச்சு எடுப்பாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. எந்த பவுலரால் சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த ஐபிஎல்ல ஃபார்ம்ல இல்லைன்னு பேசினோம், வேர்ஸ்ட் ஐபிஎல் அப்படின்னு பேசினோம். பட் எனக்கு என்னமோ அது ஒரு நல்ல மேட்சப்பாக இருக்குமோன்னு தோணுது. சூரியகுமார் யாதவ் வர்சஸ் ராஷித் கான் ஒரு நல்ல திங்கிங் பவுலர், இன்டெலிஜென்ட்டான பவுலர். பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு சூரியகுமார் யாதவ் மாதிரி பேட்ஸ்மேனுக்கு பவுலிங் போட்டார்னா அவர் ஸ்வீப் ஷாட்லேயே ஒரு 4 ஓவருக்கு 40 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. பட் ரோஹித் சர்மா ஒரு எந்த அளவுக்கு அட்டாக்கிங்காக அந்த ஓப்பனிங்கில் ஆடுறாரோ அதே அளவுக்கு சூரியகுமார் யாதவும் ஒரு அட்டாக்கிங் பேட்டிங்கை ஆடணும்னு அந்த மிடில் ஓவர்ஸில் நினைச்சாரு அப்படின்னா அந்த இடத்துல ராஷித் கானால் அவரோட விக்கெட் எடுக்க முடியும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் ஆடலை. இந்த சீசன் சூரியகுமார் யாதவ் ஒரு ரிஸ்ட்ரெயின்ட் காட்டுறாரு. கொஞ்சம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கர் ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு வராரு. ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி சூரியகுமார் யாதவா இருந்தா இந்த பர்டிகுலர் மேட்சப்பில் சூரியகுமார் யாதவ் ஜெயிச்சிடாரு. பட் அட்டாக்கிங்காக ஆட ட்ரை பண்ணார்னா சூரியகுமார் யாதவ், ராஷித் கான் அவரோட விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சப் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். மேட்சப்ஸ் பேசிட்டோம். இப்போ கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஃபர்ஸ்ட் கீ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து சூரியகுமார் யாதவ் இருக்கிற ஃபார்முக்கு அவர் தாங்க கீ பிளேயர். அவருக்கு அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் the second key player to watch out for from Mumbai Indians is going to be நமந்தீர், சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேருமே பேட்டிங்கில் அசத்த போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்றத பொறுத்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பவுலிங்கில் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து இதை சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, டிஃபால்ட் கீ பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவங்க 3 பேர் தான் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தரப்புல இருந்து. இப்போ இந்த பக்கம் குஜராத்தில் ஃபர்ஸ்ட் கீ பிளேயர் எனக்கு சுப்மன் கில். எனக்கு என்னமோ சுப்மன் கில் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, ப்ரொவைடட் அந்த இனிஷியல் ஸ்பெல்ல அவர் கடந்துட்டா. போல்டனுடைய அந்த இனிஷியல் ஸ்பெல்ல சுப்மன் கில் தப்பிச்சிட்டாரு, அதுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் எனக்கு ஜிடி கேம்ப்ல இருந்து ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் கொஞ்சம் அண்டர் த ரேடார் போயிருக்காரு. இந்த சீசன் நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னா கூட அவருடைய பெர்ஃபார்மன்சஸ் பெருசாக பேசப்படலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்கோர் குஜராத்துக்கு தேவை. அதை அவரால் இந்த மேட்ச்சில் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றதான் இங்கே கொஸ்டினே. என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு ஃபீலிங் இருக்குது ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் கிட்ட ஒரு நல்ல வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் வரும் அப்படின்னு. பொறுத்து பார்க்கலாம் அந்த மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் ஃபைனலி என்னுடைய கீ பிளேயர் ஃப்ரம் திஸ் குஜராத் டைட்டன்ஸ் லைனப், அதுவும் பவுலிங் லைனப்லேருந்து முகமது சிராஜுக்கு இந்த முல்லான்பூர் விக்கெட்டில் எனக்கு என்னமோ தோணுது ஒரு நல்ல ஃபேவரபிள் விக்கெட்டாக அமையும் அப்படின்னு. ப்ராபப்ளி ஒரு 4 விக்கெட் ஹால் ஒரு 3 விக்கெட் ஹால் எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். பட் என்னுடைய பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இவங்களாம் தான். மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து சூரியகுமார் யாதவ், நமந்தீர், ஜஸ்பிரீத் பும்ரா. குஜராத் தரப்புலேருந்து சுப்மன் கில், ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் அண்ட் முகமது சிராஜ். அண்ட் ஃபைனலி ப்ரெடிக்ஷன்ஸ். இது ஒரு ஒன் சைடட் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. குஜராத்துடைய ஓப்பனர்ஸ் ஏர்லியாக அவுட் ஆனாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஈஸியாக மேட்சை ஜெயிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் குஜராத் ஆடி இந்த 2 ஓப்பனர்ஸும் ஒரு 10-15 ஓவர்ஸ் நல்லா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பாக போட்டு அங்கே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா வர ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்டாக இருக்கட்டும், ஷாருக் கானாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது குஜராத்துக்கு. ஒரு 200க்கு மேலே இல்லை 210க்கு மேலே குஜராத் அடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பவுலிங் அட்டாக்கை வச்சு அதை கண்டிப்பாக அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். முல்லன்பூரில் அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் ட்ராக் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க இதை செஞ்சே ஆகணும். பட் எனிவே எனக்கு என்னமோ அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது அப்படின்னு தோணுது குஜராத்துக்கு. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் குஜராத்துடைய ஓப்பனர் சரியா ஆடலைன்னா மும்பை கண்டிப்பாக மேட்சை ஜெயிச்சிருவாங்க. அப்படி 200க்கு மேலே குஜராத் அடிச்சாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரகிள். பட் ஐ ஸ்டில் ஃபீல் அந்த மாதிரி மேட்சை கூட குஜராத் மும்பை சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2யும் கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு 60-40 அப்படின்னே போவேன். 60% சான்ஸ் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஜஸ்ட் ஒரு 40%
குஜராத் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 40% அவங்களுடைய ஓப்பனர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் மை ப்ரெடிக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஈஸியாக ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. குஜராத்தை நம்ம அவ்வளோ ஈஸியாக ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.